Okay, let's start today's session. Website creation using Google Sites. Before starting, let me confirm, am I audible? Anyone please reply me. Yes, ma'am. Are you able to view the screen? Yes, ma'am. Okay. So website creation using Google Sites. நமக்கு வெப்சைட்னா என்னன்னு தெரியும். We have visited a lot of websites starting from Google to Gmail இருந்து எல்லா விதமான வெப்சைட்ஸையும் we are visiting. It is a collection of web pages. So web pages உடைய கலெக்ஷனை தான் நம்ம வெப்சைட் அப்படின்னு சொல்றோம். அந்த வெப்சைட்டினுடைய கிரியேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா we have to go for some domain. அந்த ஒரு டொமைனை வச்சு நம்ம அதை கிரியேட் பண்றதுக்கு ஈஸியா drag and drop ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். யூசிங் என்ன ஆப்ஷன் அப்படின்னா கூகுள் சைட்ஸ். அப்போ இதை ப்ரொவைட் பண்ற கூகுள் கம்பெனியே வந்து ப்ரொவைட் சச் an ஆப்ஷன் கால் கூகுள் சைட்ஸ். அந்த சைட்ஸ் மூலமா நம்ம வெப்சைட்டை ஈஸியா வித்தின் ஒரு 10 to 15 minutes we can easily design and create a website. ஸோ அதுக்கு தனியாக நமக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்லோ டிசைனிங் ஸ்கில் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷனே போதும். So without any programming skills, நமக்கு வந்து ஸ்பெஷலான ப்ரோக்ராமிங்கோ இல்லை லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் டிசைனிங் ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளால ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் see how it is. So for website, the definition of website அப்படின்னா என்னன்னா, it is a page or collection of pages on the World Wide Web that contains specific information which was all provided by one person or an entity and traces back to a common URL. அப்போ ஒரு வெப்சைட்டுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் அப்படின்னு நம்ம கால் பண்றோம். So on the collection of web pages, it is maybe owned by a particular person or an entity. யாரோ ஒரு concern அல்லது ஒரு organization யாரோ அது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு காமன் URL அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ் அப்படின்னு நம்ம கால் பண்ணலாம், which is called as uniform resource locator. அதை வச்சு நம்ம ஈஸியா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை லொகேட் பண்ணிக்க முடியும். www.google.com, www.dinamalar.com, so www.dinadaily.com, அந்த மாதிரி hindu.com, அந்த மாதிரி each and every newspaper or எந்த சைட் போனீங்கனாலும் each has its own address. So based on that you can easily locate a particular website and the address தான் we call it as URL. அப்போ கூகுள் சைட்ஸ்னா என்ன அப்படின்னா, it is completely free. ஸோ கூகுள் சைட்ஸ் நமக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. அப்போ நமக்கு அது என்ன வேணும் அப்படின்னா, with just a standard Google account you can make as many Google sites as you want for free. நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஒரு கூகுள் அக்கவுண்ட், அந்த அக்கவுண்ட்டை வச்சு அதுக்கு அதுல இருக்கிற கூகுள் சைட்ஸை யூஸ் பண்ணி you can create a website. So the new Google sites uses the Google Drive account to store images and files you share on your site. அப்போ உங்க சைட்ல நீங்க என்னென்ன இமேஜஸோ ஃபைல்ஸ் வீடியோஸ் என்னென்னலாம் நீங்க ஷேர் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே யூ கேன் ஸ்டோர் இட் இன் யோர் கூகுள் டிரைவ் அக்கவுண்ட். இட் இஸ் அசோசியேட்டட் வித் யோர் கூகுள் டிரைவ் அக்கவுண்ட். யூ ஆல்ரெடி நோ ஈச் அண்ட் எவ்ரி கூகுள் டிரைவ் அக்கவுண்ட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி ஆஃப் 15 GB ஆஃப் ஃபைல்ஸ். ஸோ எந்த ஒரு கூகுள் டிரைவ் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் you have a file size of up to 15 GB. So 15 GB of file size has been allotted for every Google user. If you have a Gmail account, you can have a storage with a limit of up to 15 gigabytes for free, shared with other Google apps. Free-ஆ யூஸ் பண்றதுக்கு 15 GB வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So the main feature of Google site is it is free. ஃப்ரீயா நம்ம வந்து கூகுள் சைட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஃப்ரீ அப்படிங்கிறது இட் இஸ் லிமிட்டட் அப் டு 15 GB வரைக்கும் தான். நீங்க அதுக்கு மேல ஒரு 30 GB லொகேஷன் வேணும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் சம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். 15 GB வரைக்கும் இட் இஸ் ஃப்ரீ. கூகுள் சைட் அப்படிங்கிறது இட் இஸ் a வெப்சைட் பில்டிங் பிளாட்ஃபார்ம் ஃப்ரம் கூகுள். கூகுள் சைட்ஸ்ங்கிறது ஒரு கூகுளினுடைய ஒரு வெப்சைட் பில்டிங் பிளாட்ஃபார்ம். அதுக்காக நமக்கு கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம்.
It is similar to other website platforms like WordPress or Wix, but perhaps more specialized for business and web-based teams. So in the Google sites, it is mostly similar to WordPress or Wix. இந்த மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் business oriented-ஆ it is being specialized. The domain will be on Google with an address. என்ன அட்ரஸ்ல நமக்கு அந்த சைட் கிடைக்கும்னா sites.google.com அப்படின்னு தான் நம்மளுடைய ஹைப்பர் அந்த URL ஸ்டார்ட் ஆகும். sites.google.com பிளஸ் நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுக்குள்ள you can locate. Users who want to have a site on their own domain would need to subscribe and create a G Suite account for $6 to $25 per user per month. இப்போ நமக்கு ஓன் டொமைன் வேணும். ஓன் டொமைன்னா என்ன? www.tkcfw.com நம்மளோட காலேஜ்க்கு உண்டான ஓன் டொமைன். ஸோ அந்த TKCFW மாதிரி நமக்கு ஓனா ஒரு டொமைனே வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா we need to subscribe to the G Suite account. அதுக்கு $6 to $25 per month. Per US dollar in Indian rupees அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா $1 is equal to இன்னைக்கு the value I think it is 74 rupees நினைக்கிறேன். I think it is 74 rupees. So இந்த மாதிரி $6 you have to pay. Minimum up to $25 வரைக்கும் per month நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஓன் டொமைனை you can purchase. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன அட்ரஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா sites.google.com அப்படிங்கிற இந்த டொமைன்குள்ள தான் நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். So how to create a website using this website? So you must have a Google account in order to create a Google site. So நமக்கு என்ன வேணும்னா ஒரு Google account minimum வேணும். You can open the Google sites. எப்படி ஓபன் பண்ணலாம்? Go to http So go to http sites.google.com in your web browser. நம்மளோட browserல sites.google.com அப்படிங்கிற சைட்டுக்கு போயிட்டு this will open the Google Sites page if you logged into your Google account. So the Google Sites நமக்கு ஓபன் பண்ணும். அங்க இருந்து நம்மளோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். So Google account minimum எடுத்துட்டோம் அப்படின்னா you can open the Google site sites.google.com. அதுக்குள்ள போயிட்டு if you aren't logged into your Google account you should enter your email address and password to log in before continuing. கண்டிப்பா நம்ம Google accountல login ஆயிருந்தாதான் sites.google.com-க்கு போய் நம்ம Google account or email account கூட associate ஆயிருக்கிற 15 GB drive கூட associate பண்ணி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ற ப்ராசஸையே ஸ்டார்ட் பண்ண முடியும். So we are going to explore how we are going to create a website. So complete examples plus ஒரு ரியலா எப்படி அதை கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வெப்சைட்னா என்ன, அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு தேவையான வாட் இஸ் வெப்சைட், இந்த கூகுள் சைட்ஸ்னுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அது ஃப்ரீ, ஒரு நார்மல் கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். 15 GB லொகேஷன்ஸ் வரைக்கும் இட் இஸ் அசோசியேட்டட் வித் டிரைவ் அண்ட் இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. இட் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு விக்ஸ் ஆர் வேர்ட்பிரஸ். sites.google.com அப்படிங்கிற அந்த டொமைன்ல ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு ஓன் டொமைன் வேணும்னா $6 to $25 you have to pay. So how you can access create அப்படின்னா go to the Google site sites.google.com. So இப்போ complete example-ஓட நம்ம பார்க்க போறோம். You have to enter the link sites.google.com/new. So நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆக போறோம். ஒரு browser ஓபன் பண்ணிட்டு http:/sites.google.com/blank or new. அதுலயும் ஆல்ரெடி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அந்த டெம்ப்ளேட் வேணும்னாலும் எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ல அந்த ஸ்டைல்லையே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல பிளாங்கா வேணும்னா பிளாங்க் எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற சில ஃபீச்சர்ஸை வச்சு நம்மளே ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். எந்த கோடிங்குமே இல்லை. we need not go for coding at all. just drag and drop ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம சைட் நேம் ஃபர்ஸ்ட் ஒரு blank சைட் போயிட்டு
ஸோ நான் என்ன சொன்னேன், sites.google.com அப்படிங்கிறத நீங்க டைப் பண்றீங்க. இப்போ ஐ ஹவ் ஓப்பன்ட் மை கூகுள் அக்கௌண்ட். இந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள இப்போ பாருங்க, இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷா இந்த sites.google.com குள்ள வந்தாச்சு. இங்க ஆல்ரெடி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. போர்ட்ஃபோலியோ, ரெஸ்டாரண்ட், ஈவெண்ட், ஹெல்ப் சென்டர், ப்ராஜெக்ட். இப்போ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த டெம்ப்ளேட்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல பிளாங்கா இல்ல ஒரு ப்ராஜெக்ட் நீங்க மெயின்டைன் பண்ண போறீங்க, ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வெப்சைட் வேணும்னா ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்ப் சென்டர் மாதிரி இல்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண போறோம் நம்ம காலேஜ்ல. இப்பெல்லாம் நிறைய காலேஜ்ல ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கான்ஃபரன்சஸ் எல்லாத்துக்குமே ஒரு சைட்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க, சைட் அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது ஒரு காலேஜ்க்கான ஒரு ஈவெண்ட். அப்போ இங்க வந்து ஆல்ரெடி ஒரு டிசைன் இருக்கும். ஸோ ஒரு 4 days கான்ஃபரன்ஸ் அப்படின்னா day 1, day 2, day 3 ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்போ அந்த day 1க்கான இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், day 2க்கான இமேஜ், day 3க்கான இமேஜ், அந்த ஒர்க் ஷாப்ஸ், 3 days சம்மிட் ஆஃப் டாக்ஸ், ஆக்டிவிட்டீஸ், ஒர்க் ஷாப்ஸ்னு இருக்கு. ஸோ இங்க வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி அந்த ஈவெண்ட்டோட நேம் நம்ம என்ன வச்சிருக்கோம், இப்போ நியூட்டெல்லா அப்படின்னா 3 days நியூட்டெல்லா கான்ஃபரன்ஸ் பண்றோம்னா அந்த நேமை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ஈவெண்ட்டுக்கு. இன்கேஸ் நீங்க ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறீங்க, அப்போ இங்க பாருங்க ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற இந்த டெம்ப்ளேட்டை யூ கேன் ஓபன். ஹெல்ப் சென்டர், ப்ராஜெக்ட், இந்த மாதிரி இருக்கிற டெம்ப்ளேட்ஸை யூ கேன் யூஸ். அதுக்குள்ள சின்ன ஸ்லைட் எடிட்டிங் மட்டும் நம்ம பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க ரெஸ்டாரண்ட் நேம். இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றோம். ஸோ திருப்பூர் கிச்சன், இந்த மாதிரி நீங்க ஒரு ஹோட்டல் ஓபன் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான நேம் நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்க இமேஜஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். இப்போ ஒரு பிளாங்கா ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா site.com உள்ள போறோம், என்ன மாதிரி ஒரு சைட் வேணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு ஃப்ரெஷ்ஷா வேற மாதிரி வேணும்னா blank அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ blank நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு blank untitled சைட் வரும். ஸோ இங்க நம்ம வந்து நம்மளோட டைட்டில் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இங்க என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டிலை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதான் பார்த்தது. ஸோ செலக்ட் தி ஸ்டெப் 2, செலக்ட் தி சைட் நேம். சைட்டுக்கு ஒரு நேம் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம காலேஜுக்கான நம்ம டிபார்ட்மெண்ட், பிசிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ற ஒரு எக்ஸாம்பிள்ல நான் உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டிகேசி பிசிஏ அப்படிங்கிற நேம்ல யூ ஆர் கிரியேட்டிங் அ வெப்சைட். நம்ம காலேஜ்க்கு வெப்சைட் இருக்கு, tkcfw.ac.in. அது நம்மளோட ஓன் டொமைன்ல நம்ம பேமெண்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிபார்ட்மெண்ட்டுங்கும் போது நம்ம sites.google.comல நம்ம கிரியேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கே உங்களோட ஓன் ரெஷ்யூம் நீங்க அதுல போட்டுக்கலாம். நீங்க அச்சீவ் பண்ற உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த கூகுள் சைட்ஸ்ல ஆட் பண்ணிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனல் வெப்சைட் கூட நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ சைட்டோட நேமை நம்ம செலக்ட் பண்றோம். இது வந்து ஸ்டெப் 2. அதுக்கப்புறம் ஹெடர் டைப். இப்போ இந்த சைட்டையும் ஹெடர் டைப்பையும் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இதுதான் அன்டைட்டில்டு சைட்னு இருக்கா, இந்த இடத்துல யூ ஷுட் ஸ்பெசிஃபை த சைட் நேம். இப்போ டிகேசி பிசிஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். பிசிஏ டிகேசி, ஆல்ரெடி டிகேசி பிசிஏன்னு ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால பிசிஏ டிகேசி. இங்க பேஜ் டைட்டில், இங்க வெல்கம் டு பிசிஏ டிபார்ட்மெண்ட். பிசிஏ டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் கொடுக்கலாம். அடுத்தது ஹெட்டர் டைப். இந்த இடத்துல வச்சீங்கன்னா you can look into the header type. 3 type of headers possible. So large banner, title only அப்படின்னு சொல்றாங்க. So இந்த header type பாத்தீங்கன்னா cover, large banner, title. So இந்த red mark indicate பண்ணது இல்லையா, இதை காட்டும். So cover, large banner, title only. So இது cover, large banner, டைட்டில் ஒன்லி. இங்க டைட்டில் மட்டும் இருக்கும், அந்த பேனர் ஆப்ஷன் வராது.
இப்போ லார்ஜ் பேனர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஹெட்டரா நமக்கு கிடைக்கும். பேனர் அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்மால். டைட்டில் ஒன்லினா டைட்டில் மட்டும் இருக்கும், நமக்கு எந்த பேனருமே இருக்காது. கவர் கொடுத்தா அப்படி ஃபுல்லா கவர் ஆகும், அந்த பேனர் வந்து ஃபுல் பேஜ்க்கும் கவர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஹெட்டர் நம்ம செலக்ட் பண்றதுக்கான மெத்தட். ஸோ இது வந்து ஒரு பிளாங்க் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், அங்க இருக்கிற எந்த டெம்ப்ளேட்டையுமே எடுக்கல. இதுக்குள்ள நம்மளோட ஓன் இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இங்க ஆட் லோகோ. ஸோ இப்போ வந்து லோகோ வேணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு லோகோ அப்லோட் பண்றேன். ஸோ அப்லோட் இங்க வந்து நீங்க ஏதாவது பிசிஏக்கான ஏதாவது லோகோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லோகோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லோகோ நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அழகான லோகோ கூட நம்ம கிரியேட் பண்ணி அந்த லோகோவை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வச்சோம் அப்படின்னா அந்த லோகோவை எடிட் பண்ணிக்கிறக்கான ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் மவுஸ் பாயிண்டர் கொண்டு போனாவே எடிட் லோகோ அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ லோகோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இமேஜ் சேஞ்ச் பண்ணலாம். நீங்க இங்க ஏதாவது ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா அப்லோட். ஸோ இங்க ஏதாவது ஒரு பிசிஏக்கான இமேஜஸ் நீங்க ஏதாவது வச்சிருந்திருக்கலாம். ஸோ இப்போ பிசிஏ டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து நான் இப்போ சும்மா நம்ம காலேஜோட இமேஜ் வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட்ல வச்சுட்டு அதை வந்து ஒரு இமேஜா நான் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா டிபார்ட்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான இமேஜஸ் கூட நம்ம செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வச்சிங்கன்னா சேஞ்ச் இமேஜ் அப்லோட் எந்த செகண்ட் வேணாலும் யூ கேன் சேஞ்ச் த இமேஜ், யூ கேன் செட் தி லோகோ, யூ கேன் எடிட் தி லோகோ. அடுத்து பார்த்தோம்னா இன்சர்ட் ஆப்ஷன்ஸ் இன் வெப் பேஜ். வெப் பேஜஸ்ல நம்ம என்னெல்லாம் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா பட்டன் இன்சர்ட் பண்ண முடியும், டிவைடர், பிளேஸ் ஹோல்டர், யூடியூப், கேலண்டர், மேப்ஸ், டாக்ஸ், ஸ்லைட் ஷீட்ஸ், ஃபார்ம்ஸ், சார்ட்ஸ். இது எல்லாமே ஒரு கூகுளோட மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரிலேட் ஆயிருக்கும். ஸோ கூகுள்ல கேலண்டர் இருக்கு, கூகுள் மேப்ஸ் இருக்கு, கூகுள் டாக்ஸ், ஸ்லைட் ஷீட்ஸ், ஃபார்ம்ஸ், சார்ட்ஸ் இருக்கு. யூடியூபுமே இட் இஸ் அசோசியேட்டட் வித் கூகுள் தான். ஸோ அது அந்த யூடியூபோட லிங்க், யூடியூப் வீடியோஸையும் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிக்க முடியும். டிவைடர், பட்டன், பிளேஸ் ஹோல்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு உள்ள இன்சர்ட் உள்ள வந்துருது. இதுல எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு வெப் பேஜ் அப்படின்னாவே, வெப்சைட் அப்படின்னாவே கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் பேஜஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்சர்ட் இருக்கு. இது அடுத்தது பாருங்க பேஜஸ். ஸோ இங்க எவ்வளோ பேஜஸ் வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். தீம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க எப்படி அந்த தீம்ஸை நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னு. இங்க பாருங்க தீம்ஸ். ஸோ லாட் ஆஃப் தீம்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இதுல சிம்பிளான தீம் இருக்கு. அரிஸ்டாட்டில், உடனே இந்த ஸ்டைல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். விஷன், உடனே அந்த ஸ்டைல், ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆகும். லெவல், அதுலயும் ஒரு டிஃபரன்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வயலட் கொடுத்தா வயலட் சேஞ்ச் ஆகுது, கிரீன், கிரே, பிங்க், ப்ளூ, என்ன கலர் நம்ம வந்து வேணும்னு நினைக்கிறோமோ அந்த கலர்ல அந்த வெப்சைட்டுக்கான ஃபாண்ட்டையும் நம்ம சேஞ்ச், ஃபாண்ட்டோடைய ஸ்டைலையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா போல்டு, மாடர்ன் ஸ்டைல். இன்கேஸ் கிளாசிக் வேணும்னா கிளாசிக் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், ஃபாண்ட்டினுடைய ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டினுடைய கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் சிம்பிளா இல்லை அரிஸ்டாட்டலா இல்லை இன்னும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் உள்ள வேரியேஷன் போகணும் அப்படின்னா அதுலேயும் நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது தீம்ஸ். பேஜஸ் உள்ள போயிட்டீங்கன்னா ஒரு வெப்சைட் இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ள என்னென்னலாம் இருக்கலாம், டைம் டேபிள் இருக்கலாம், ஃபேக்கல்ட்டி இருக்கலாம், அவங்களுக்கான லேப் ஷெட்யூல் இருக்கலாம், சிலபஸ் இருக்கலாம். இந்த மாதிரியான இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒவ்வொரு பேஜஸா நம்ம நல்லா டிசைன் பண்ண முடியும். அதுக்குள்ள அதை பண்றது இன்சர்ட் பேஜஸ்க்குள்ள போகும். தென் ஹோம் பேஜ்லயே நீங்க இதெல்லாம் பண்ணணும். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறீங்க பாருங்க, இங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் ஆயிடுச்சு. BCA Department of Tirupur Kumaran College welcomes you all. BCA Department of PKC welcomes.
ஆல். அப்போ இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். எப்படி? ஜஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். இமேஜஸ் அப்லோட் கொடுத்தோம்னாவே நமக்கு இமேஜஸ் வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிசிஏ டிபார்ட்மெண்ட் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நான் இங்கே வச்சிருக்கேன். ஸோ இப்போ பிசிஏ டிபார்ட்மெண்ட்டுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன, அந்த பிசிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கான என்னென்ன ஃபீச்சர்ஸ், அந்த பிசிஏ டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுனாலே நமக்கு என்னென்ன ஒரு ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், தென் இந்த பிசிஏ கம்ப்ளீட் பண்ணா என்னென்ன ஆப்ஷன்ஸ், தே கேன் பி பிளேஸ்ட் இன் டாப் ஐடி இண்டஸ்ட்ரீஸ், பேங்கிங் செக்டர், இந்த மாதிரி ஒரு பிசிஏ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு இமேஜ் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் நம்ம அப்போ இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் பண்ணிட்டேன், இமேஜ் பண்ணிட்டேன், எம்பெட். ஸோ எம்பெட் அப்படிங்கும்போது நம்ம அந்த கோடு வெப் ஒரு இன்னொரு வெப்சைட்ல இருந்து ஒரு கோடு எடுத்து நம்ம எம்பெட் பண்ணிக்கலாம். டிரைவ். ஸோ டிரைவ் கொடுத்தோம்னா இந்த கூகுள் அக்கௌண்ட் கூட அசோசியேட் ஆயிருக்க டிரைவ்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் லே அவுட்ஸ் என்னென்ன மாதிரி, so what are all the layouts? அப்போ ஒரு இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடுல you have lot of 6 type of layouts. so first layout பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ், அதுக்கு பக்கத்துல ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். அடுத்த லேஅவுட் 2 இமேஜ், தேர்ட் லேஅவுட் 3 இமேஜ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி you have lot of layouts available. வேண்டாம்னா இந்த இடத்துல நம்ம delete பண்ணிக்கலாம். so இங்க ஏதோ ஒரு இமேஜ் மட்டும் நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, again upload. இப்போ நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்குது, அந்த ஈவென்ட்னுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு இனாகுரல் நம்ம பண்ணோம். ஸோ அந்த இனாகுரலுடைய இன்விடேஷன் நம்ம பிளேஸ் பண்ணலாம். இங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம். இங்க அசோசியேஷன் இனாகுரல், on 31st July. இந்த மாதிரி ஒரு அப்ப இது ஒரு ஸ்டைல் ஆஃப் லேஅவுட். இங்க இமேஜ் பிளஸ் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். இல்ல 2 இமேஜ் இங்க பிளேஸ் பண்ணணும்னா இந்த லேஅவுட் எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து அப்லோட், இங்க மறுபடியும் நீங்க வந்து இனாகுரல், மறுபடியும் இங்க அதுக்கான அஜெண்டா பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்ப அது அஜெண்டாவை பிளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ன லேஅவுட் வேணுமோ அந்த லேஅவுட்டை வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். So this is the insert options in web page. So இதுல வந்து layout நான் சொன்னேன், different types of layouts are available. ஒரு image plus text, 2 images plus text, 3 images in this order, இந்த designல இங்க ஹொரிசாண்டலா அப்படியே 3 இமேஜஸ் அந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த லேஅவுட்ல எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லேஅவுட்டோட ஸ்டைல் நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இமேஜ் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் ரீலேஸ் அன் இமேஜ் ஆர் யூ கேன் ஆட் சம் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு இதில் அவைலபிள். தென் அதுக்குள்ள சப் பேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். பேஜஸ் ஆட் சப் பேஜ் இங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் இப்போ இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க வெப்சைட்டு. ஸோ இதில் ஒரு இமேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல போய் இங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா க்ராப், அன்க்ராப் ஆப்ஷன் வந்துடும். லிங்க் ஏதாவது வேணும்னா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இமேஜையே நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ரீப்ளேஸ் இமேஜ், அப்லோட் கொடுக்கலாம். தென் ஆட் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட், இடத்துல ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கேப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் நான் ரீப்ளேஸ் பண்ணோம்னா ரீப்ளேஸ் இமேஜ், அப்லோட். ஸோ நீங்க வந்து அப்லோடு பண்றீங்க. ஸோ இங்க மறுபடியும் நீங்க கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ இதுல வந்து எந்த மாதிரி எந்த ஏரியா வந்து நீங்க கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிராப் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் இமேஜ் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிட்டு கிராப் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் வேணா அதை வந்து நம்ம கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இங்கேயே நீங்க தனியாக கிராப் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. ஸோ அப்படியே கூட க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ள லிங்க் ஆட் பண்ணலாம், இல்ல இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணலாம், replace image, or you can crop or uncrop, different options available.
ஸோ இப்போ அன்க்ராப் கொடுத்தங்காட்டி நமக்கு அந்த ஃபுல் இண்டிகேஷன் கிடைக்கும். தென் பேஜஸ். இங்க பேஜஸ் வந்து இது ஹோம் பேஜ். இப்போ ஒரே ஒரு பேஜ் தான் வச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ். இங்க வந்து இன்சர்ட் பேஜ் பேஜஸ். ஆட் சப் பேஜ். இப்போ நியூ சப் பேஜ். இப்போ நீங்க என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா சிலபஸ் அப்படின்னு ஒரு நியூ சப் பேஜ் ஐ எம் ஆட் டன். ஒரு சப் பேஜ் கிரியேட் ஆயிடும். So this is the second sub page, syllabus. So in the syllabus page you can add the syllabus. You can add your syllabus. அப்போ இங்க syllabus அப்படிங்கும்போது ஒரு syllabus ஃபைலா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இதுதான் syllabus page. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோம் வந்துருச்சு, ஹோம்க்குள்ள syllabus வந்துருச்சு. இதுக்குள்ள you can go and upload the file. இங்க மறுபடியும் insert ஆப்ஷன்ல வந்துட்டு you can go to the drive. Driveல நம்ம ஏதாவது ஒரு இடத்துல syllabus இருக்கும், அந்த syllabus place பண்ணிக்கலாம். இல்ல வந்து docsல வச்சிருக்கோம் syllabus அப்படின்னா Google Docsல இருந்து எடுத்து லிங்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணிக்கலாம். சரி, இன்னொரு பேஜ் நான் கிரியேட் பண்றேன். பேஜஸ், add sub page, faculty. Done. So this is second sub page. அப்ப இங்க ஹோம் கிளிக் பண்ணி பாருங்க, சிலபஸ் இருக்கு, ஃபேக்கல்ட்டியும் இருக்கு. ஸோ இந்த செகண்ட் சப் பேஜ் வந்துருச்சு. வேற என்ன டிபார்ட்மெண்ட்ல இது பண்ணலாம், அச்சீவ்மெண்ட்ஸ், ரேங்க் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி அடிஷனல் டீடைல்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். ஆட் சப் பேஜ், ரேங்க் ஹோல்டர் டீடைல்ஸ். Done. Mறுபடியும் add sub page, contact. ஸோ எவ்வளோ பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ பேஜஸும் இப்போ நம்ம ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா அப்போ சிலபஸ், ஃபேக்கல்டி, ரேங்க் ஹோல்டர்ஸ், கான்டாக்ட். அப்போ ஈச் பேஜும் இப்போ செப்பரேட்டாக கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு கண்டென்ட்லையும் யூ கேன் கோ ஆட் வாட் எவர் வி வாண்ட். அப்போ இன்சர்ட் ஆப்ஷனில் போய் சிலபஸை நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆட் தி சிலபஸ். இப்போ இன்னொரு பேஜ் ஐ எம் ஆடிங். ஆட் சப் பேஜ், association activities. Association activities. இப்போ இங்க வந்து இப்போ நான் ஐ எம் கோயிங் ஃபார் தி இன்சர்ட். இங்க வந்து இமேஜஸ் ஆட் பண்ணலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட், BCA டிபார்ட்மெண்ட் association activities. For this year அப்படின்னு சொல்லிட்டு we can add the information. ஒரு ஃபைலாவும் ஆட் பண்ணலாம். You can add it as a YouTube link. So now I am trying to add it as a YouTube link. இப்போ YouTube link நம்மளால ஆட் பண்ண முடியும். So again in the presentation const I am coming back there. Sub page, adding docs. Docs document file ஆட் பண்ணலாம். You can include the YouTube videos. Insertல போயிட்டு YouTube எடுத்தீங்கன்னா YouTube கிளிக் பண்ணிட்டு you can include the YouTube link. So இப்போ இங்க பாருங்க, insert, I am coming to the YouTube. வந்துட்டீங்கன்னாவே it will take you to the YouTube. இங்க PKC DCA அப்படிங்கிற நேம்ல ஆல்ரெடி you have our channel. நம்ம BCA டிபார்ட்மெண்ட் உடைய லாஸ்டா நடந்த அமேசான் வெப் சர்வீஸ் இனாகுரல் வரைக்கும் it has been uploaded. அப்ப I am selecting Amazon Web Services Association Inaugural of Nutella 21-22. I am clicking on select. So it has been inserted. So that particular video is inserted. If you click on the preview, you can look into the preview of association activity. This YouTube is being embedded. Once you click on play, that YouTube will get played in your web page. Checked out of the company. So the association inaugural is completely
Very good, very good. Okay. Do you have any idea what this is? Cloud வருதுன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து தனி சர்வர் கொடுத்துருவாங்க. அந்த சர்வர்ல வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அது அந்த சர்வர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. Okay, so this is how we can insert a YouTube video. So if I am in a preview mode, I'm closing the preview of this web page. In the YouTube link you can display it in the selected layout. இந்த மாதிரியான ஒரு layout. இப்ப 3 videos நான் insert பண்றேன். இங்க ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கு இல்லையா? 3 videos வேணும் அப்படின்னா again I can click on the YouTube. I can again give PKCBCA. You can search. You can give on 3 different association activities. It's the last year association inaugural. So on the video upload ஆயிடுச்சு. You can again select give the YouTube. இன்னும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து அந்த அசோசியேஷன் ஆக்டிவிட்டிக்குள்ளே லிஸ்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நான் லிஸ்ட். கிளவுட் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடாக ஒரு செமினார் லாஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த் ஃபியூ மந்த்ஸ் பேக் நமக்கு நடந்தது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எகெயின் அப்லோட். Sorry, here you have to go for again YouTube. You can select the latest event. So for 3 events அழகா நமக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு. So இங்க you can give the details as so Nutella 2021. Nutella 2021. Here you can say as cloud computing. Here you can give Amazon Web Service. So whoever the end user enters your website, they can get if they are interested in Amazon Web Services, they can click on that link and they can get the details. So in the information வேணுமோ அது in case if I don't want அப்படின்னா அதை select பண்ணிட்டு I can click on delete. So association activities உள்ள வந்துட்டோம்னாவே you can get a list of all the activities. So we have not done any coding. எந்த கோடிங்குமே நம்ம எழுதல, just drag and drop option தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வெப்சைட் sites.google.com ஒரு blank சைட்டா இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ல போய் எடிட் பண்ணாலும் சரி, இன்சர்ட் ஆப்ஷன்ல வந்துட்டு அழகா you can insert the images or text or embedded என்ன கண்டென்ட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வேணாலும் யூ கேன் இன்க்ளூட். என்ன மாதிரியான ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வேணாலும் நமக்கு அது லிஸ்டா கொடுக்கும். தென் பட்டன், இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ பட்டன் நேம், ஏதாவது ஒரு பட்டன் நீங்க கிரியேட் பண்ணணும், யூ கேன் ஹேவ் அ பட்டன் BCA. ஸோ இங்க எந்த லிங்க் இப்போ இங்க ஹோமா இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க சப் பேஜஸ் அந்த லிங்க் எடுத்துக்கும். ஸோ ஹோமுக்கா சிலபஸ்க்கா எதுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த பேஜஸை அது இன்சர்ட் பண்ணிடும். இப்போ பிசிஏங்கிற நேம்ல இப்போ இங்கே ஒரு பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணால் லிங்க் எங்கே போகும்? சிலபஸ்க்கு போகும். ஸோ இஃப் யூ கிளிக் இட் வில் டேக் யூ டு தி சிலபஸ். அப்போ நம்ம இந்த இடத்துல நேம் வந்து என்ன கொடுக்கணும்னா பிசிஏ சிலபஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து ஒரு பிசிஏ சிலபஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் ஆட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணா அதை எங்க எடுத்துட்டு போகணும்? அப்ப நீங்க ப்ரிவியூக்கு போயிடணும். இப்ப பாருங்க அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸ்ல இது எல்லாமே நமக்கு ப்ரிவியூல இருக்கு. இப்போ பிசிஏ சிலபஸை கிளிக் பண்ணா நமக்கு எங்க போகுது? சிலபஸ் பேஜ். இப்போ நாம இங்க இன்னும் ஃபைல் அசோசியேட் பண்ணல, பட் அந்த பட்டனை கிளிக் பண்ணா அந்த பேஜ்க்கு அதை எடுத்துட்டு போகும். ரைட்? இப்போ ஹோம்க்கு போறோம், சிலபஸ் டீடைல்ஸ் வரும், ஃபேக்கல்டி டீடைல்ஸ். ஸோ இது எதையுமே நம்ம ஃபில் பண்ணல, அசோசியேஷன் ஆக்டிவிட்டி மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்கோம். அசோசியேஷன் ஆக்டிவிட்டிக்குள்ள வந்தோம்னா அங்க இருக்கிற சில யூடியூப் லிங்க்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்சர்ட் ஆப்ஷன்ஸ், அப்போ நம்ம ப்ரிவியூ மோட்ல இருந்து க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ தீம்ஸ், சேஞ்ச் த ஃபாண்ட் ஸ்டைல் அண்ட் தீம்ஸ், இதை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யூ கேன் சேஞ்ச் த ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே பண்ணலாம். லாஸ்டா யூ கேன் பப்ளிஷ். எப்படி நம்ம வந்து
இதை பப்ளிஷ் பண்ணி ஒரு பப்ளிஷ்டு சைட்னுடைய அட்ரஸ் நமக்கு எடுத்துட்டு வர. So again I'm coming back to the site. இதை பப்ளிஷ் பண்ற முன்னாடி ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். So calendar, you can add the calendar. So calendar வந்து I think you can add it in the home page. Home pageல வந்து நீங்க calendar add பண்ணலாம். Come to the calendar. So it is again it is associated with the Google Calendar. Google Calendarல என்னென்னலாம் வந்து நம்ம ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நமக்கு கிரியேட் பண்ணும். ஸோ டெமோ கிளாஸ், ஒரு எஃப்டிபிக்கான ஒரு டெமோ கிளாஸ்க்கு ஒரு கேலண்டர் ஈவெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈவெண்ட் வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெமோ கிளாஸ். ஸோ அது வந்து இங்கே அதே மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் கேலண்டர்ல நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தோம்னா அந்த அஜெண்டாவோட நமக்கு லொகேட் ஆயிடும். அதுக்காக நம்ம கேலண்டர் யூஸ் பண்ணுவோம். மேப். ஸோ மேப், இந்த மேப்ல லொகேஷன். ஸோ திருப்பூர் நம்மளுடைய காலேஜ் அட்ரஸே நம்ம கொடுக்கலாம். திருப்பூர் குமரன் காலேஜ். ஸோ இட் வில் டேக் யூ டு தி மேப். அந்த மேப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வேர் யூ கோயிங் டு இன்சர்ட். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கூகுள் மேப் வந்து நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் லொகேஷனா காலேஜ்னுடைய அட்ரஸை ஆட் பண்ணிக்கும். டாக்ஸ். ஸோ கூகுள் டாக்ஸ்ல இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் எடுத்து நம்ம இங்க லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ எம் செலக்டிங் த டாக்ஸ். ஸோ ரீசெண்டா டிகேசிபிசிஏன்னு ஒரு டாக் இருக்கு. இல்ல பிசிஏ ஸ்டாஃப் வேக்சினேஷன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு டாக்குமெண்ட்ல. ஸோ who are all the staff who are vaccinated for this COVID-19. ஸோ அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்படியே இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கேன் using the Google Docs. Again next insert slides. Google Slidesல ஏதாவது ஒரு slides நம்ம டிசைன் பண்ணி வச்சிருந்தோம்னா you can associate with that Google Slides. So quiz. So I'm taking this particular slide. So ஒரு ஈவெண்ட்டுக்கான ஸ்லைடு நம்ம ஏதாவது டிசைன் பண்ணியிருக்கோம். அதை நம்ம ஹோம் பேஜ்லயோ இல்லை தனியாக வந்து ஸோ சர்டிஃபிகேட் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் இப்போ நான் ஹோம் பேஜ்லேயே ஆட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் வந்து ஃபேக்கல்ட்டிக்குள்ளே போகிறீங்க. இப்போ ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸில் நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணுவோம்? ஷீட்ஸ். கூகுள் ஷீட்ஸ்ல உங்க டிரைவ்ல என்னென்ன ஷீட்ஸ் இருக்குமோ அது எல்லாமே அசோசியேட் ஆயிருக்கும். ஸோ டைம் டேபிள் இப்போ கூகுள் ஷீட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ த கூகுள் ஷீட்ஸ் இஸ் பீன் லிங்க் ஹியர். ஸோ மண்டே என்னென்ன கிளாஸ்க்கு என்னென்ன ஃபேக்கல்ட்டி வைஸ் டைம் டேபிள் அந்த மாதிரி யூ கேன் ஆட். எகெயின் இன்சர்ட் ஃபார்ம்ஸ். கூகுள் ஃபார்ம்ஸ்ல என்னென்னலாம் ஃபார்ம்ஸ் நமக்கு இருக்கும்? Quiz. So I have a Google form here. இந்த Google form செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அந்த ஃபார்ம் வந்து இங்கே லிங்க் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இமெயில், நேம், ரெஜிஸ்டர் நம்பர், டிபார்ட்மெண்ட், பேரண்ட்ஸ் ஃபோன் நம்பர், ஸ்மார்ட் ஃபோன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு டேட்டா கலெக்ஷன் ஃபார்ம். அந்த ஃபார்மை வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். சார்ட்ஸ் ஏதாவது வேணும்னா you can insert charts. You can insert the charts. So this is all the options which is available in the insert. So text box, images, drive போனோம்னா driveல என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். So my driveல இருக்கிற imagesம் ஷேர் பண்ணிக்கலாம். Share with me, recent, இந்த மாதிரி 3 விதமான ஆப்ஷன்ஸ்ல driveல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். So at last, after designing everything, you can come to the home page. If you feel your website design is okay, இதுக்கு எல்லாமே போட்டாச்சு அப்படின்னா you can publish. பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த லிங்க் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா போதும், யார் வேணாலும் அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பப்ளிஷ் அப்படின்னு நம்ம கொடுத்தா போதும். அப்போ என்ன நேம்ல வேணும்? நான் இப்போ என்ன நேம் கொடுத்துருக்கோம்? BCA PKCங்கிற நேம்ல. அப்போ டொமைன்
sites.google.com view BCATKC தான் நம்ம வெப்சைட்டோட நேம் வரும். பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா பப்ளிஷ் ஆயிடும். பப்ளிஷிங் அப்படின்னு வருது, அவ்வளவுதான். your site has been published. view published site, அவ்வளவுதான். இப்போ site has been published. அப்போ இந்த லிங்க் நம்ம கொடுத்தா இந்த லிங்க் வச்சு யார் வேணாலும் இந்த சைட்ல போய் நம்மளோட வெப்சைட்டை பார்த்துக்கலாம். நம்ம என்னெல்லாம் இப்போ ஆட் பண்ணுமோ எவ்ரிதிங் இட் இஸ் பீன் ஆடட். ஸோ ஃப்ரம் ஹியர் யூ கேன் கோ டு தி சிலபஸ் பேஜ். நான் இன்னும் சிலபஸ் நம்ம லிங்க் பண்ணல, ஒரே ஒரு ஈவெண்ட் அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் சில கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். அங்கிருந்து சிலபஸ் கொடுத்தோம், சில லிங்க்ஸ் கொடுத்தோம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கான ஒரு வெபினார். ஸோ இது that is what is the real case. And after some days the situation changes. then syllabus link கொடுத்திருக்கோம். so இத click பண்ணா syllabus page க்கு எடுத்துட்டு போகும். so this is all about the website creation using Google site, using the free Google account. 15 GB storage வரைக்கும் பண்ணிக்க முடியும். you can create your own websites, you can share. அப்போ இந்த சைட் நீங்க போகணும் அப்படினா நீங்க என்ன பண்ணணும், published site இங்க பப்ளிஷ் பண்ணிருக்கோம் இல்லையா, share with others, loading, share ஆயிட்டு இருக்கு. இங்க you can share with peoples. links மட்டும் கொடுத்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து சில பீப்புளுக்கு மட்டும் நீங்க ஷேர் பண்ணலாம், இல்ல இந்த பப்ளிஷ்டு சைட்டோட லிங்க் மட்டும் எடுத்து நீங்க லிங்கை ஷேர் பண்ணலாம். so this is the link, copy link, sites.google.com. so இப்போ நீங்க இந்த சைட்டை வியூ பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து இந்த லிங்கை ஷேர் பண்ணா போதும். Ctrl V பேஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்போ நான் என்டர் கொடுக்குறேன், அந்த பப்ளிஷ்டு சைட் வந்து ஓபன் ஆகும். this is the published site. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு கூகுள் சைட் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நீங்க அட்டெண்ட் பண்ற கிளாஸ்க்கான attendance form I will be pasting. if you have any doubt you can ask. attendance fill பண்ணி you can leave. Ma'am. I am pasting the attendance. Chat box I am pasting the attendance. You can fill the attendance. If you have any clarifications you can ask in the chat box. Ma'am, the site's no longer accepting responses. Oh, one second. Now you can proceed. I have changed the setting. Yes. If you have any doubt regarding the website creation, you can place it in the chat box.
அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் லீவ். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா. Thank you, ma'am. தேங்க்யூப்பா.